முதல் சுற்றுக்கு எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். வாவ், மிகவும் அழகாக இருக்கிறது. அது முடிஞ்சிடும். பாட்டி எப்போதும் தன் பேத்திக்கு இனிப்புகளை தர தயாராக இருக்கிறார். டோனட் சமைக்கிறது மிகவும் எளிது. நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் ஒரு துண்டு மாவை வைக்க வேண்டும். மேலும் டோனட்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் மேலும் மாவு இருக்க வேண்டும். அற்புதம். நானும் அதே செய்கிறேன். எனது டோனட்கள் மட்டும் நிறமுள்ளவை மற்றும் பிரகாசமானவை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மெதுவா இருக்கிறீர்கள். என் டோனட்ல ஏற்கனவே முடிஞ்சிட்டன. இப்பொழுது அவற்றை சிவப்பு குலேசில் மூழ்க வைக்க நேரம். இந்த டோனட்ல எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். சரி சரி சரி. பாருங்கள், இது இவ்வாறு நம்ப முடியாதது. வெள்ளை குலேசை சேர்க்க நேரம். இவ்வாறு அன்னும் சிறப்பாக இருக்கும். கை, நீ எங்கே? உன் உதவி தேவை. நல்ல வேலை. எனது பிடித்த ஸ்ட்ராபெரி சிறப்புக்கு நேரம் வந்துவிட்டது. நமக்கு சிரிஞ்சுகளை நிரப்ப வேண்டும். அதே போல ஊசிகள் மற்றவர்களில் நிஜமற்ற எதிர்வினையை ஏற்படுத்துகின்றன. பாருங்கள். ரெயின்போ பாட்டி, நான் என்ன கஜிகோ வந்திருக்கிறேன் பாருங்கள். ஏன் என்னை பயமுறுத்துகிறாய்? நான் ஏற்கனவே ஒரு முதிய பெண். பாட்டி, இது சிரப் தான். இவ்வளவு கவலைப்படாதீர்கள். சரி, கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் டோனட்டுகளில் பிரகாசமாக இருக்கும். அது சிரிஞ்சுகளை தூரமாக எடுத்துச் செல்லாது. அவற்றின் உதவியால் ஒரு பகுதி டோனட்டுகளை ஒரு தனித்துவமான முறையில் அலங்கரிக்கலாம். மேரி இதை நிச்சயமாக விரும்ப மாட்டாள். டோனட்டுகளை அலங்கரிக்க சாதாரண பொடித்த சர்க்கரை போதுமானது. என் டோனட்ஸ் அலங்காரம் இல்லாமல் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் நான் கொஞ்சம் நிறம் தூவல்கள் சேர்த்தால் அது அருமையாக இருக்கும். இந்த முட்டாள் ஜாடியை திறக்க மட்டுமே உள்ளது. வா ஆஃப். ஓ, நீ என்ன செய்தாய்? எந்தவித அவமதிப்பும் இல்லை. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆனால் இப்போது நீங்களும் சுவையாக இருக்கிறீர்கள். எனக்கு இன்னும் சில டோனட் ஸ்பிரிங்கிள்ஸ் மீதம் இருக்கின்றன. மேரி, யாருடைய டோனட் சுவையாக இருக்கிறது என்பதை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. அனைத்து டோனட்களும் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஆனால் புதன்கிழமை ஒரு வித்தியாசமானதை செய்தார். மிகவும் தனித்துவமான அலங்காரம். என்ன? இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. மேலும் ஸ்ட்ராபெரி சிறப்புடன் டோனட்ஸ் குடிக்கலாம். பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். உங்களின் சில டோனட்கள் சாதாரணமாக இருக்கின்றன. எனக்கு இன்னும் சுவையாக ஏதாவது வேண்டும். சரி, இப்போது ரெயின்போவின் டோனட்ஸை முயற்சிக்க வேண்டும். பார்க்கலாம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ரெயின்போவா அல்லது வென்ஸ்டேவா? ஆனால் இன்னும் வென்ஸ்டே அதிகமாக பிரபலமாக இருக்கிறார் மற்றும் அவரது டோனட்ஸின் சுவை சிறந்ததாக இருக்கிறது. நான் இதை தெரிந்தேன். இரண்டாவது சுற்றில் எனக்காக பாஸ்தா சமைக்க வேண்டும். வாவ், இது முடிஞ்சிடும். சரி, நான் நூடுல்ஸ் சமைக்க முடியும். சரி, நான் அதை சமைப்பேன். சரி, ஆரம்பிக்க நேரம் ஆகிவிட்டது. முதலில் ஒரு பகுதி ஸ்பெகட்டி சமைக்க வேண்டும். நேரமாகிவிட்டது. ஆனால் முதலில் நீர் போதுமான அளவு சூடாக உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும். நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்? ஒரு கை இருக்கும்போது பாத்திரத்தில் சென்று நீரை சரிபார்க்கவும். இப்ப ஃபேன்ட்டு நான் பார்க்கிறேன். தண்ணீர் தயாராக உள்ளது. அதில் ஸ்பெகட்டி செய்யலாம். அதை செய்யலாம். ஆனால் நான் வாங்கிய நூடுல்ஸை பயன்படுத்த விரும்பவில்லை. நான் அதை எனது கையால் சமைக்க விரும்புகிறேன். மேலும் எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. நீங்கள் மாவுடன் தொடங்க வேண்டும். ஓ, உங்களுக்கு ஆசீர்வாதம். நன்றி. நான் கிட்டத்தட்ட எல்லா மாவையும் சிந்திவிட்டேன். நீங்கள் ஒரு முட்டையை மாவில் உடைக்க வேண்டும். பின்னர் இந்த கலவையை மாவாக மாற்ற வேண்டும். இந்த மாவை சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிறங்களில் வரையப்பட வேண்டும். அப்போதுதான் அது நிறமுள்ள ஸ்பெகட்டி ஆகும். பிறகு ஒவ்வொரு குழம்பையும் நீட்ட வேண்டும். இதை செய்யலாம். பிறகு அனைத்து பட்டைகளையும் சேர்த்து அவற்றை தேவையான துண்டுகளாக வெட்டவும். இதை செய்யலாம். எனக்கு உண்மையில் ஒரு வானவில் உள்ளது. வீட்டில் தயாரித்த நூடுல்ஸ் எப்போதும் சிறந்தவை. அதை பாருங்கள். இப்போது கொஞ்சம் மாவு போட்டு அதை பாத்திரத்தில் வைக்கலாம். இது சமைக்க தயாராக உள்ளது.
கடையச வாங்கிய ஸ்பெகட்டி கூட அன்புடன் செய்யலாம். ஓ, இந்த தேநீர் என் கண்ணாடிகளை மூடிவிட்டது. நான் எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை. நான் கெட்சப் சரியாக ஊற்றுகிறேனா? நல்ல பெண், எனக்கு உதவுங்கள். என்ன இது? பாட்டி, கவனமாக இரு. ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். எனக்கு ரெயின்போவின் பாஸ்தாவை வண்ணமயமாக்கும் யோசனை பிடிக்கும். ஆனால் அதை ஏன் வண்ணமயமாக்க வேண்டும்? இது மோசமாக இருக்கிறது. நூடுல்ஸ் கருப்பாக இருக்க வேண்டும். கை, எனக்கு உதவுங்கள். சரியான முறையில் செய்வோம். அதற்காக நான் நண்டுமை பயன்படுத்துவேன். அப்படியே டாடம். சிறிது குலுக்குவோம். கண்டுபிடிக்க காத்திருக்கிறேன். ஆம், அது மிகவும் நன்றாக தெரிகிறது. சாதாரண கேட்சப் கூட அதில் மிகவும் குளிர்ச்சியாக தோன்றும். மற்றும் ஜெல்லி கண்களின் உதவியுடன் கலவையை முழுமைப்படுத்தலாம். ஆம். வெட்னஸ்டே மீண்டும் அனைவரையும் பயமுறுத்த விரும்புகிறார். என் பாஸ்தா முற்றிலும் வேறுபட்டது. இது பிரகாசமாகவும் மிகவும் அழகாகவும் உள்ளது. மேரிக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். புதன்கிழமை நீ மீண்டும் ஒரு கொடூரமான காரியம் செய்திருக்கிறாய். எனக்கு இந்த பாஸ்தா குறைந்தபட்சம் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். முயற்சி செய்வோம். வா, கணவாய்மை உணவை கெட்டதாக மாற்றுகிறது. வெறுக்கத்தக்கது. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். குழந்தையாக இருந்தபோது அவளின் ஸ்பெகட்டி எனக்கு மிகவும் பிடிச்சது. இது ரொம்ப சுவையா இருக்குது. வாவ், ரெயின்போவும் தனது சிறந்ததை செய்தார். பார்ப்போம். அது உண்மையில் நல்லதாக மாறியது. இதுவே வெற்றியாளர். அற்புதம். இந்த முறை எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய். எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும். அது முடிஞ்சுவிடும். நான் உனக்கு ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். மிகவும் சரி பேத்தி. மிகவும் ஆரோக்கியமான காக்டெயிலை செழிப்பேன். நீங்கள் செலரியோடு தொடங்கணும். இறுதியில் அது வீணா இல்லை. அதை அது மட்டும் ஒரு சுவையான காக்டெயிலுக்கு போதுமானது. நான் ஏற்கனவே எனது காக்டெயிலை தயாரிச்சு விட்டேன். அதனால அதை ஒரு கண்ணாடியில ஊத்துவோம். சரியானது. நான் என் காக்டெயிலை சில நச்சு கழிவுகள் காண்டிகளுடன் செய்ய போகிறேன். இவற்றை அச்சுகளில் பகிர்ந்து பின்னர் அவற்றை ஒரு பெரிய லாலிபாப் ஆக மாறுவதற்காக அடுப்பில் வைக்க வேண்டும். அப்படி என்றால் இது செய்யலாம். கவனமாக. சரியாக இருக்கிறது. மிட்டாய்கள் உருகும் போது சில செல்ஃபிகளை எடுக்க நேரம் வந்துவிட்டது. மற்றும் சில மிட்டாய்களை நீங்களே சாப்பிடுங்கள். தயாரா? இப்போது பல சிறிய மிட்டாய்கள் ஒன்று சேர்ந்து பெரியதாக மாறிவிட்டன. எனவே எனக்கு ஒரு சுவையான கண்ணாடி கிடைத்தது. ஒவ்வொன்றும் M&M காண்டிகள் நிரப்பப்படும். அவற்றை நான் முன்கூட்டிய நிறங்களால் பகிர்ந்து விடுவேன். அதை திறந்து ஊற்றி வரிசைப்படுத்துவோம். நான் இங்கே நீலத்தை வைக்கிறேன், பச்சை மற்றும் மஞ்சள். ஸ்ப்ரைட் இந்த காக்டெயிலின் அடிப்படையாகும். ஓ, சோடா எப்படி சிதறுகிறது என்று மறந்துவிட்டேன். இப்போது ஸ்ப்ரைட் போல சுவைக்கிறது, ஆனால் அது பரவாயில்லை. காக்டெயில் எந்த விதத்திலும் கெடாது. கடைசியாக நான் கொஞ்சம் விப்ட் கிரீம் மற்றும் வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்க்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. அற்புதம். அப்படி என்றால் மேலே கொஞ்சம் நிறமுள்ள தூவிகள் மற்றும் லாலிபாப்ஸ். அவற்றில் எப்போதும் அதிகமாக இருக்க முடியாது. கடைசி சிறிது. சரியானது. நல்லா இருக்குது. ஓ, எண்ணெய். இறுதியாக இப்போது நான் ஒரு மிக சுவையான மற்றும் அழகான காக்டெயில் செய்ய முடியும். முதலில் நான் ஸ்ட்ராபெரி சிரப்புடன் ஒரு கண்ணாடியை அலங்கரிப்பேன். என் காக்டெயிலின் அடிப்படை ஸ்ப்ரைட்டாக இருக்கும், ஆனால் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான நிறம் தர மாட்டேன். ரெயின்போவின் ஸ்கிரீமை இப்போதான் சுடோ. எனக்கும் அது தேவை. என்ன? நன்றி. மிகவும் நன்றாக செய்தீர்கள். கிரீம் ஜெல்லி கண்களுக்கு சிறந்த ஆதரவாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப். மேரி, கொஞ்சம் நேரம் வந்துடு. புதன்கிழமை ஏன் எல்லாவற்றையும் இவ்வளவு பயங்கரமாக மாற்றுகிறாய்? இந்த திகிலை காண முடியாது. இது குறைந்தபட்சம் சுவையாக இருக்குமா என்று நம்புகிறேன். இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. ஒரு சிற்றுண்டியாக ஜெல்லி கண்களை வைப்பது ஒரு அற்புதமான யோசனை. என்ன? ஐயோ,
பாட்டி, நீ செலரி காக்டெயில் மீண்டும் செய்தாயா? எனக்கு அது பிடிக்காதென்று நீ அறிவாய். அதை குடிக்க மாட்டேன். ரெயின்போவின் காக்டெயில் செய்யலாம். வாவ், இது ஒரு பிரமாதமான யோசனை. ஓ ஓ ஓ ஓ ஆமா, சரி சரி சரி. ரெயின்போ, நீர் நிச்சயமான வெற்றியை பெறுகிறீர். வாழ்த்துக்கள். என் முயற்சிகள் இறுதியாக கவனிக்கப்பட்டன. எனக்கு ஒரு சாலட் தயார் செய். சீசர் சாலட். எளிது. சிக்க முடியும். சாலட் நல்லது. ஒரு நல்ல சீஷர் சாலட் செய்ய முட்டைக்கோஸ் படுத்த வேண்டும். இது அந்த சாலட்டின் அடிப்படை. சேர்க்கலாம். அதை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அதை அப்படியே நறுக்கி இந்த சாலட் மீது வைக்கலாம். டொமேட்டோ இல்லாமல் எந்த சீஷர் அவையும் மிகவும் முக்கியம். மேலே சில கிராக்கர்கள் வைக்க மட்டுமே உள்ளது. சரியானது. சாலட் கிட்டத்தட்ட தயார். நீங்க சாஸ் சேர்த்து மேலே சிறிது சீஸ் அரைக்கணும். ரொம்ப இருக்கு. அரசு சாலட்களை எங்கும் சாப்பிடலாம், ஆனால் சாப்பிடக்கூடிய காய்கறி மலர்களை நான் இன்னும் எங்கும் பார்க்கவில்லை. ரெயின்போ, நீ ஒரு மலர். ஏதோ ஒன்று எனக்கு சொல்லுகிறது, மேரி ஒரு உண்ணக்கூடிய மலர் கொத்தாக பரிசாக பெற்றதில்லை. அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று எனக்கு தோன்றுகிறது. எவ்வளவு பயங்கரம். ரெயின்போ, இது சுவாரஸ்யம் இல்லை. இதை பாருங்கள் எப்படி இருக்க வேண்டும். சாதாரண மிளகாயிலிருந்து நான் உங்களுக்கு அழகான முகத்தை உருவாக்குவது எப்படி என்று கற்பிக்கிறேன். தலையின் அடிப்படை மிளகாய், உள்ளே தாமரை இலைகள் இருக்கும். தேனான வெள்ளரிக்காயில் நாக்கை உருவாக்குவேன். அடுத்தது கண்கள். நாங்கள் எங்கள் கண்களை ஒலிவ்களில் இருந்து உருவாக்குவோம். அவற்றை குச்சிகளில் வைத்து வைப்போம். நீங்கள் எல்லாவற்றையும் தக்காளியால் அலங்கரிக்கலாம். மேலும் மிளகாய் கொண்டு கொம்புகளை உருவாக்குவான். மேரே, வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. ரெயின்போ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. யாரும் எனக்கு உண்மையில் காய்கறி மலர் கொத்து கொடுத்ததில்லை. முயற்சி செய்வோம். ஆஹா, இது வெறும் காய்கறிகள். பாட்டி, ஆனா நீ கேள்விப்பட்டிய? எனக்கு உங்க சீஷர் மிகவும் பிடிக்கும். இந்த சுற்றில நீங்கள் வெல்லும் வாய்ப்பு மிக அதிகம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. நீங்க இதை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆமா. ஓ, புதன்கிழமை. இந்த முறை என்ன யோசிச்சிருக்கிறா? என்ன ஒரு பயங்கரமான தலை. எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. இல்லை, இது அருவருப்பாக இருக்கிறது. இந்த சுற்றில் வெற்றி பாட்டிக்கு செல்லும். அவர் உண்மையில் ருசியான சீஷர் செய்தார். நான் வெல்ல போறேன் என்று எனக்கு தெரியும். விரைவில் நிறைய ட்விக்ஸ் உள்ளது. நீங்கள் நினைக்கிறீங்களா? தான். உங்களுக்கு பெருமையால் தான் வாய்ப்பு கிடைத்தது. பிடித்தேன். என்னை அறிவில்லை. ஹே, அந்த ரேப்பர்கள் பற்றி கவனமாக இரு. நீ என்கிட்ட கத்தாதே. இது எப்படி இருக்கு உனக்கு? சான்சா நேரம். உதவிக்கை. வா, கத்தணும். இது என் சாக்லேட் இல்லை. அதுதான் 2 துண்டுகள் சாக்லேட். ட்விக்ஸில் 2 துண்டுகள் வந்துவிடும் என்று நான் மறந்துவிட்டேன். எனக்கு இருந்தது ஒரே ஒரு ட்விக்ஸ் தான், ஆனால் உனக்கு ரொம்ப ரொம்ப நிறையவே இருக்கின்றன. நீங்கள் இத்திங்காடவேலை எல்லாம் சாப்பிட்டு விட்டீர்கள். இப்போ என் பலே ஆரம்பிக்க வேண்டும். முதலில் இந்த போர்வைகளை அகற்ற வேண்டும். நான் எல்லா போர்வைகளையும் அகற்ற வேண்டும் என்று சொன்னேன். இப்போ நான் சாப்பிடலாம். எனக்கு ட்விக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எப்போதும் சுவையாக இருக்கிறார்கள், குறிப்பாக நிறைய இருந்தால். சாதாரண சாக்லேட் மட்டும் சாப்பிடணும். ஏய், என்னது? பழி சொல்லாதீர்கள். நீங்கள் இதை முன்பு பார்த்ததில்லை. நான் பார்த்தேன், நீ ரொம்பவே முடிக்க ஆரம்பிச்சிருக்க. அதுதானே அப்படின்னா இப்போ எனக்கு கடோசா ஆகியிருக்கிறேன். ஒன்னும் ரேப்பர்ஸ் குறைந்து விட்டால் மட்டும்தான். அது சுவாரஸ்யம். சேல்ஸ் எடுத்துட்டு வேண்டிய யாருமல்ல. ஜேற்றம் ஆரம்பிக்க நேரம். சாக்லேட் கட்டுமான பொருட்களை மெட்டீரியலுக்கு சிறந்தது.
உணவை ஒட்டுவதற்கு சுவையாக வெண்கோவே. இப்பொழுது கட்டிடத்தில் மாவல். சட்போ என்ன பண்ணி பாருங்க. இதெல்லாம் பிரதிஷ்டதி சாக்லேட் கோபுரம். வெங்க சாசல வர சாக்குது. ஏனி தேவைப்படும். இது இவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதுதான் முடிவு. அவன் உயிரோடு இருக்கிறான் என நம்புகிறேன். எப்படி நீ போன முடியாது? Then chocolate citron hard இருந்தது உதவியோ? Then a base rally separation. இதென்ன? நான் ஏன் இவ்வளவு தவறு செய்தவன்? எனக்கு ஒரு கண்ண கூட தான் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூட இல்ல. எல்லாம் கெஞ்சி கிளறி விடுவேன். நான் கொஞ்சம் வாசிக்க இருக்கிறேன். குழம்பு. எனக்கு சாதாரண கேட்சப் வேண்டும். ஜூலி பாரு, நான் என் கண்ணை எடுக்க முடியும். என்ன? மற்றும் நான் அதை என்னிடமிருந்து உடனே அகற்றுங்கள். ஓ, அது என்ன? ருசியான சாக்லேட் பந்துகள். என்ன அந்த கண் எங்கிருந்து வந்தது? பயங்கரமாக இருக்கிறது. அந்த கண் உண்மையாகவே உண்மையானது போல் தெரிகிறது. நிச்சயமாக அதே. வித்தியாசம் என்னவென்றால் இவை ருசியாக இருக்கும். உள்ளே கிரீம் இருக்கிறது. கிரீம் அதை சொல்கிறீரா? ஆகவே என்னை பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் என் அனைத்து கம்மி உணவுகளையும் சாப்பிட போகிறேன். ஏதோ கவனிக்காமல் போகிறது. சில அதிகமாக இருக்கலாம். இல்லை, என்னுடைய இதை தொட்டு விடாதே. உன்னுடைய உதவியின்றி நான் இதை செய்ய முடியும். அதனால் கிருவுக்கு எதுவும் இல்ல. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். டீ என்ன? என்னடா? நான் ஏன் இப்படி எளிதாக பார்க்கிறேன்? நீ எவ்வளவு பேராசையோ அதனால்தான். எனக்குடா நான் எப்போதும் கோரப்பாவே எடுக்கிறேன். உங்களை நிறைய ஷிப்களை கொண்டோம். நான் நீ எடுக்கல. ஒரு ஷிப்பு மட்டுமே பிடிக்க கூட முடியல. அது ரொம்ப சின்னதா இருக்குது. எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவள் வந்து எதுக்கு மேசையின் கீழே சென்றாள்? சாப்பிடுவேன். அதை தரக்கட்டும். ஏன் இது இப்படி கச்சிதமாக இருக்கிறது? இது பலவீனமாக உள்ளது. அது போலவே இந்த செப்ஸ் பிரேதோ என்கிட்ட கிரன்ச்சி இருக்குது. சொன்னேனே உனக்கு, என் கைகளை குத்திக் கொள்ள தேவையில்லை. இது இந்த என்னோட சிப்ஸ்கள் மாக்கு அடங்கி வாய் போலதானே. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு ஃபர்னல் ஸ்டேன் தேய்ச்சோனேன்ஷா. பொய்மையா பிரிங்கர் பாகரிட்ஸ். History figure piece. அது வலிக்கிறது. இதுதான் லோவஸ்வியான்ஸ். நான் உயிரோடு இருக்கிறேன். சாத்தியம். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு தீப்பொறியினர். ஹே, நீங்க எனக்கு ஹெல்மெட் கொடுக்கலாம். உங்களுக்கு ஹெல்மெட் தேவையில்லை. நாம் சிப்புகளை உடைக்க வேண்டும். நல்ல வேலை. அது வேலை செய்தது. அது என்ன? என்னை வெளியேற உதவுங்கள். என்ன? பாக்கோலி. நான் கொஞ்சம் தயவு சாப்பிட்டு இருக்கின்றேன். நல்ல சுவையில்லை. தவே இதை அட்டு வைத்து விட வேண்டும். இது என்ன வளர்கிறது பார்க்கலாம்.
நிறுத்துங்க மைஸ்டர் போக்குது ஒரு ஃபைல் ஸ்னோமேஷிங் மாதிரியாக வேண்டாம் என் செடியின் புதைப்படிக்கிறேன் வளர்ந்து கொண்டிருக்கும் போது உங்கள் ப்ரோக்கோலியை சாப்பிடுங்கள். வாங்க சோ இப்போது என் பாரன் சாப்பிட பிரச்சனை என்னன்னா எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. அது ரொம்ப மொக்கை. அது உங்க வாயில பூனை துப்புறது போல இருக்கிறது. பிரிந்து செல்லலாமா? ஓ இங்க குபராவே ப்ரோக்கோலி வெப்பு இன்னைக்கு வேப்பி பண்ண சிறை சாப்பிடல. நான் இப்போ இதை குடிக்க வேண்டும். ஓ தண்ணீர், இதை கொடு. வளருங்கள். உதவினேன். இப்போது அதை சாப்பிட வேண்டும். அது மாவு அல்ல, காய்கறி ப்ரோக்கோலியாம். சாப்பிடு. ஆனாலும் நான் இதை கண்டு கொண்டே இருந்தேன். சுவையாக இருக்கும்னு நம்புறேன். இல்ல, நான் தெளிவாக இருக்கிறேன். நான் இதை சாப்பிட முடியாது. உன் முகம் மண் பூசப்பட்டுள்ளது. சிரிப்பு என்ன ஃபக்கரில் வசாரியோ ஏன் என்ன சொல்லலாம் பன்ஷாக்குலின் ஒரு ஆயுஷ வரைக்கும் சவாத்தீஸ் பார்க்கிற ஒரு கப்பல் இருக்குது. அப்புறம் அறியாமை அவங்க டேன் பார்த்து கொண்டிருக்கும் போது இதை விலக்கி விடுவேன். வா, நீங்க நம்ம ஏமாத்தலான்னு தான் நினைச்சீர்கள். நல்லாவே உள்ளது. எனக்கு ஒரு சிறப்பு புத்தகம் உள்ளது. அருவருப்பு. பாருங்க, நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். இது மிக கேக்ஸ்டர் டோன்ட் குவாசம் இருக்கும். வருங்க, இங்க சாஸ் எல்லாம் ஃபிட்சரா வச்சுங்க. அச்சா, பிடிச்சதுக்கு நன்றி சொல்லுங்க. இதுவ நான் சாப்பிட விரும்பலை. அது பண்ண வேண்டி இருக்குது. ஸ்கிட்டில்ஸ் ஸ்வயக்ஸுக்கு மலான் ஹவுண்டனும் வித்யாஸ்வாயனும் ஜூலியாவுக்கு மீண்டும் குறைவாகவே கிடைத்தது. ஆமாம், மிக குறைவானதே. எனக்கு ஒரே ஒரு மிட்டாய் மட்டும் தான் இருக்கிறது. ஆனால் நீ இளைப்பாராமல் மிகவும் மகிழ்ச்சியாகி விட்டாய். இது எப்படி பெரிதாக இருக்கும் என்று நான் ஏற்கனவே அறிவேன். எனக்கு ஒரு சாதாரண ஐபோன் வேண்டியது மட்டுமே. இப்போது நான் மிட்டாயை ஜூம் செய்ய வேண்டும். சாண்ட் அஜிப்ரட் ஸ்பர்ஷம் ஸ்வயாவும் இருக்கலாம். ஆமா, அதிசயம். பீட்டர், பெடன்ட்ராஸ், கிரௌசியஸ், பர்காவ், இந்த சர்க்கரை விளக்குகள் எல்லாம் நான் என் வாயில் பிடிக்க போறேன். இதை பார்த்தீர்களா? ஓஹோ, நான் கொஞ்சம் குழப்பமாக கிளம்பிட்டேன். கொஞ்சமா என்னையும் எதுவும் பிடிக்கல. ஓடுங்க, நம்ம எல்லாரும் உன்னை மறந்துட்டோம். இது என்னோட தருணம். கற்கண்டு எடுத்துக்கொள்ளலாமா? And I was sure that I didn't sound. Three night strategy for then. அப்படியே பிரின்சஸ். காண்டிலை. நான் நினைக்கிறேன் இது உதவும். ஆண்டு பாசையின் ஃப்ரெட்ஸாவ் and செய்விடுவேன் and சலை நிறத்துறை தொடங்குவேன். சாயிரி பிரச்ச நிறம் இதுவே காம் திருஷ்டம். நன்றி பார்வையிட்டு. நான் எல்லாத்தையும் சீக்கிரம் சாப்பிட போறேன். இந்த இனிப்பு ரொம்ப சுவையாக இருக்கிறது. அப்புறம் நான் ஒரு காப்சியூலை எடுப்பேன். என்ன அங்கே ஒரு காலை வணக்கம். இதோ இது ஒரு பெரிய இனிப்பு. எவ்வளவு சுவையா குளிசு பியாசாஸ்ல உள்ள என்ட்ராய்ஸ் மிட்டாய் குளிஸ் சோதன் வர்ணலு ருவக்கும் ஃப்ரம் தி நைகோமஸ்லா படு கிடந்து கொள்ளுங்கள். தயவு செய்து கிறிஸ், கண்டிப்பாக பகிர்வேன். உங்கள் கைகளை தாருங்கள். நான் கஞ்சன் அல்ல. எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது. நன்றி பீட்டர். எனக்கு ஃப்ராஸ்டிங் வைக்கப்பட்ட டோனட் வேண்டும். காரணம் அல்ல, பாட்டி உனக்காக எல்லாம் சமைப்பார். எளிது. சரி பாட்டி, நீங்கள் ஏற்கனவே மாவை நெக்க எப்போது நேரம் எடுத்தீர்கள்? அனுபவம் நீண்ட காலம் பயிற்சி மேற்கொண்டவர்களுக்கு உண்டு. மட்டை வெட்ட நான் ஒரு சிறப்பு அச்சு வைத்திருக்கிறேன். பொரிக்க நான் அதிக எண்ணெய் எடுப்பேன். ஆகவே டோனட் உள்ளே சதை பதமாகவும் வெளியே கடினமாகவும் இருக்கும். நானும் இதே செய்வோக்களா என தெரியவில்லை. இதில் சிக்கல் என்னவென்றால் ஒரு வார்ப்புருவை எடுத்து மாத்திரை ஆட்டையை வெட்டி விடலாம். அவ்வளவே. அப்பொழுது எண்ணெயை எடுக்க வேண்டும் இல்லையா? நான் நிறைய ஊற்றியதனால் இன்னும் கூடையை கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம் அடுப்பை கட்ட வேண்டும். நான் பெரிய டோனட் செய்வேன். ஓ, என்ன மாதிரி அப்பாடி,
சமையலறை குழந்தைகளுக்கான இடமில்ல. நான் 20 மாதங்களில் பண்ணிருக்கிறேன். புகையை நான் சமாளிக்க முடியும். இதோ எடுத்துக்கொள். சரி, உனக்கு கிடைத்தது. ஓ, இதை அணைக்க வேண்டுமா? எனக்கு சரியாக இருக்கிறது என நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய டோனட்கள் எப்படி மாறிவிட்டது? இது சரியானது அல்ல. நாம் இதை வெளியே போட வேண்டியதுதான். ஓ ஜேன், நீ பாட்டியை மிகவும் பயமுறுத்துகிறாய். இங்கே சிக்கலானது என்ன? எனக்கு புரியவில்லை. எல்லாம் தயாராக வைத்திருக்க. டோனட்ஸ் ரொம்ப சுவையாக இருக்கும். ராபி, நிரப்புவதற்கு ஸ்ட்ராபெர்ரி சாஸ் சேர்க்கிறேன். இப்போது டோனட்டை பருப்பில் டிப் செய்ய வேண்டும். இதற்கான தயாரிப்பு அனைத்தையும் முன்கூட்டியே செய்துவிட்டேன். அவை இறுதி கட்டங்களாகவும் நன்றாக நடந்துள்ளது. பாட்டி அதனை அழகாக செய்ய முடியாது. ஆனால் பாட்டி வெற்றியடைய மாட்டாளா என்று யார் கூறினார்கள்? நல்ல டோனட் செய்வதற்கான ரகசியம் எனக்கு தெரிகிறது. கைக்குழை போல் வடிவம் கொண்டது. நான் என்ன செய்வேன்? இந்த சீஸ் தவிர மற்ற பொருட்கள் எதுவும் இல்லை. என்னிடம் பிரமாதமான ஒரு யோசனை இருக்கிறது போலும். சீஸும் மாவை போல் இழுக்கலானது. எனவே இதிலிருந்து சீஸ் டோனட் செய்வேன். நாம் செய்வோம். நான் சில சிப்ஸ்கள் துகள்களை சேர்க்கிறேன். சிப்ஸ்கள் கொள்வோம். என்ன நடக்குது? பூகம்பமா? இல்லை, உங்கள் பெண் பேரன் விளையாட்டுக் கொண்டிருக்கிறாள். அமைதியாயிருங்க. நான் விளையாடவில்லை. நான் குழந்தை குளோரியாவுக்கு சமைக்கிறேன். எனவே இப்போது அதில் ஒரு டோனட்டை புரியலாம். அது சிறப்பாக தோன்றுகிறது. ஆனால் ஏதையா பரவாமல் இருக்கிறது. எனக்கு தெரியும். டோனட் ருசியாக இருக்க அதை நன்றாக புளிக்க வேண்டும். அதிலும் அடுப்பில் வாணலியின்றி செய்வது நல்லது. ஏனெனில் அது அப்படி செய்ய சுவாரஸ்யமாக இருக்கும். ஜேன், நீ எவ்வளவு அனுபவிக்க முடியும்? அது எந்த கேன் தான் முதல் சுற்றில் வெல்ல போகிறதோ? பள்ளியில் சமைத்த டோனட்டுகள் இருந்தால் பாட்டியிடமிருந்து அங்க பார்வை கொண்டே வைப்பவர்கள், அல்லது அது சகோதரி ஜேன் தயார் செய்த சீஸ் தட்டு இருக்கலாம். என் கண்கள் கோர்க்கின்றன. காட்டில் அழகான இளஞ்சிவப்பு வட்டல்கள். வாவ், அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அவற்றில் எனது பிடித்த ஸ்ட்ராபெரி உள்ளது. இல்ல, ஓ, அதே ருசியே. நான் அதன் பால் ஈர்க்கப்படவில்லை. ஆஹா, எவ்வளவு சுவாரஸ்யமான டோனட். நாம் அதை முயற்சிக்க வேண்டும். இந்தது நீண்டு உருகி உங்கள் வாயிலை கரைகிறது. மிகவும் நல். ஆனால் எது நான்? ஆம், சரி. பழச்சார பாலடி பந்துகள் வென்றுவிட்டன. நான் அதை தெரிந்து கொண்டேன். இப்போது எனக்கு ஒரு பிரத்யேகமாகவும் சுவையான சாலட் சாப்பிட ஆசையாக வேண்டுமா? இது சீசர் சாலட், ரோம்பிசாவ் சாலட். இப்போது நான் ஒவ்வொன்றையும் சிறிது குறைவாக நறுக்க போகிறேன். ஓ, உற்றவர் போல நடிக்காதே. அது பண்ணது நிறுத்துங்க. இளம் பெண்மணி, சமையல் அறையில நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா கையில் கத்தி இருக்கும் போது காய்கறிகளை கவனமா நறுக்கி அழகா ஒழுங்காக்கணும். மற்றும் கோழி, சுவையான கோழி, அதை காய்கறிகளோட சேர்க்கணும். அதை நான் சொல்ல மாட்டேன். இப்போது ஒரு அழகான சுய சேவையாக எப்படி செய்யலாம் என்று உங்களுக்கு காட்டுகிறேன். இதற்காக ஒரு முழு கையளவு கீரையை பிளெண்டரில் வைக்கிறேன். பிறகு நான் அதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கிறேன். அதை கலக்குவோம். இல்ல ஜேன், இது தாய் உணவு. தயாரான கலவை ஜெல்லியாக மாற்ற விரைவாக குளிர வைக்க வேண்டும் மற்றும் அதை ஒரு பிளேட்டில் வைக்கவும் செய்யலாம். அருமை, அது ரசிக்கத்தக்கது. ஆம் அம்மா, ஆனால் இப்போது நீங்கள் உணவிற்கு காய்கறிகளை சேர்க்கலாம். மேலும் மார்பகம் துண்டங்களை வெட்டலாம். ஆனால் அது மட்டும் இல்லை. ஒரு சிறிய பாட்டிலில் எண்ணெய் முற்றிலும் அழகானது விவரங்களில் உள்ளது. என்னுடைய உணவில் எண்ணெய் சேர்ந்து ஒரு உணவை கேடு கிடக்க முடியாது. இல்லையா பாட்டி? ஆனால் என்னை பற்றி என்ன? எனக்கு காய்கறிகள் வெட்ட நேரம் இல்லை. ஜேன், நீ கலந்து கொள்வதற்கு இது என்ன ஒரு அதிர்ச்சி! இது ஒரு மலை போன்ற மிச்சங்களாக இருக்கிறது. இது போன்ற ஒரு உணவு வெற்றி பெறாது. நான் எதையாவது யோசிக்க வேண்டும். நான் உனக்கு ஒரு சீனி காய்ச்சி செய்வேன். குளோரியா, நீ எதையும் வெட்டவும் தேவையில்லை. சிறிய துண்டுகளாக சின்னம் செய்தால் போதும். ஜெல்லி கண்களையும் மார்ஷ்மெல்லோக்களையும் சேர்க்கவும். அப்புறம் அது சரி. ஓ, எவ்வளவு அழகான மற்றும் சுவையான உணவு பானங்கள் நமது போட்டியாளர்கள் செய்திருக்கின்றனர். ஆனால் இந்ததை குளோரியா விரும்புவாளா? நாம் இப்பொழுது தெரிகிறது. நான் இந்த பசுமை ஜெல்லி விஷயத்தை கொள்வேன். நான் இதை முயற்சிக்கிறேன். குழப்பமானதாக? என்ன குழப்பம்? இல்ல, இந்த சாலடுக்கு எனக்கு விருப்பமில்லை. இந்த சலாடு மிகவும் சாதாரணமாக தேடுகிறது. எளிய சலாட், எளிய சுவை, சிறப்பு எதுவும் இல்லை. சரி, போகலாம். வாவ், எவ்வளவு சூப்பர்! இதோ ஒரு மார்மலேட் ஜெல்லி சாலட். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடித்துள்ளது. இது வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஆம், எனக்கு இது பிடிக்கும். ஹூரே, எனக்கு தெரியும். ஹை பைஃப் கொடுத்து வாங்க.
இதுவை பற்றி கூடுதல் எளிமையாக இருக்க முடிவதில்லை. பாட்டி அதை செய்ய முடியும். உன் சகோதரியும் அதை செய்ய முடியும். பெரியவளே, பொரிப்பதை சாப்பிடாரே. பாட்டி, எனக்கும் ஒன்று கொடுத்து விடு. அது பொழிவது போல தெரியவில்லை. ஏன் இவ்வளவு சற்றே எண்ணெய் வருகிறது? பாட்டிலை கலக்குவேன். இல்லை, நான் அதை உடைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆஹா, ஜேன், இல்லை. பாட்டி சமையல் தொடங்கலாம். நான் 2 முட்டைகளை உடைத்து விடுகிறேன். இப்படி இதை உடைத்து விடுவேன். அஃப், நான் மிகவும் அலட்சியமாக இருக்கிறேன். இப்போது தீட்டில் அப்படி உங்கள் அரிசிக்கு வல்லோர மட்டும் இல்லை. இதுதான் என் செயல். முதலில் நான் கிரீமை கொஞ்சம் சூடாக்குவேன். நான் ஆரஞ்சு தோல் இழுத்து மற்றும் ஒரு ரகசிய பொருளை அதனுடன் சேர்ப்பேன். அதன் உதவியால் உணவு சிறந்த உணவகங்களில் இருப்பதைப் போலவே இருக்கும். நான் பீச்சுகளை நறுக்கி அதில் இம்மாதிரியான மாலிகுலர் சமையல் பொருளை சேர்ப்பேன். சிறிய சாமானிய அதிசயத்தை உருவாக்கி மொலிகுலர் முட்டைகளை வறுக்க நேரம் வந்துவிட்டது. இதோ அதை ஒரு தவாவில் ஊற்று. இதோ, வாவ், இதை யூடியூப்ல பார்த்திருக்கிறேன். என்னுடைய சாம்பல்கள் அவை. எதிரெல்லாம் தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை கொடூரம்! ஆமாம், குட்டி குளோரியா போராடுகிறாள். பாட்டியின் முட்டைகள் மிகவும் விருப்பமளிக்கும் வகையில் இருக்கின்றன. ஆம் ஜேன், இந்த சுற்றில் உனக்கு வாய்ப்பு இல்லை. குட்டி குளோரியாவின் மனம் நோய்க்குரிய சமையலை விரும்புமா? நாம் இப்போதுதான் கண்டுபிடிக்கப் போகிறோம். எங்கு தொடங்குவது? இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். ஆமாம், தவறில்லை. சரி, இது வெண்ண. இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். வாவ், என்ன விசித்திரமான முட்டைகள். வாவ், இது இனிப்பு. இது எப்படி நல்லிருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன். நான் அதை தெரிந்தேன். பாட்டி, சோளம் வாங்க. நான் ஒரு சாண்ட்விச் சாப்பிட விரும்புகிறேன். ஆமாம், அன்புக்குரியவரே, எனக்கு சமைப்பதில் மகிழ்ச்சி. சாண்ட்விச் எளிது. நானும் அடிக்கடி நுடல்லா வைத்து டாஸ்ட் சாப்பிடுவேன். இந்த முறை நான் சிறிது சுவை மிகுப்பு செய்ய போகிறேன். எனக்கு பிடித்த மார்ஷ்மெலோக்கள், ஸ்ட்ராபெரி சாக்லேட் பார்கள், இனிப்பு மற்றும் புளிப்பு மேர்மலேட் ஜிபுக்கள் சேர்க்கிறேன். இது எவ்வளவு சுவையோ! ஆனால் இந்த சாண்ட்விச்ல இன்னும் ஏதோ குறைவாக தோன்றுகிறது. ஆமாம், இனிப்பு ஜெல் மற்றும் புளிக்கமான அமிலம் மிட்டாய். என்ன சிறந்த யோசனை! ஆனால் பாரம்பரிய சமையல் முறை பின்பற்றுவது நல்லது என நினைக்கிறேன். கடுகு, ஹாம், சீஸ், கீரை, இலைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்கவும். இப்போது செருப்பு 2 புறமும் பொன்னிறமாக பொரித்துக் கொள்ளலாம். இல்லை, பாட்டி, அவர் முதலில் என்னை கடித்தார். சரி. இப்போது முக்கியமான அற்புதமான உணவு நடைல்களாகும். நத்திரம் எவ்வளவு நாற்றமோ! என்ன மனம்! இது பாரிசு போன்ற மனத்துடன் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை ஒரு தட்டில் வைக்கலாம். நான் கடல் உணவுகளை சேர்க்கிறேன். ஹோ, அருமை! இறுதியாக அச்சில் மூடு செய்யப்பட்ட சாணத்தை சேர்க்கிறேன். என்ன? பாட்டி காய்ந்து போயிருக்கிறார். இது ஓர் உணவு கலை நீட்சியம். நம்ப முடியாதது. நான் என்னை மீறியுள்ளேன். ஒரு நல்ல சாண்ட்விச்சையும் செல்ல வேண்டும். ஆஹா, சாக்லேட் உருகிவிட்டது. ஆனால் என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரியும். நாம் ஒரு பெட்டியில் தண்ணீர் எடுத்து அதிலே இரட்டுப்படும் ஐஸை சேர்க்க வேண்டும். இப்போது பரவலாக சாக்லேட் வடிவங்களை விடலாம். அதற்கு பின் அது எந்த வடிவத்திலும் உறையும். இந்த டிப்ஸை நான் டிக்டாக்ல பார்த்தேன். ஆஹா, நல்ல வேலை. இதை செய்யலாம். பல்வேறு போட்டியாளர்கள் மற்றும் பல்வேறு விதமான சாண்ட்விச்கள். குளோரியா எதை தேர்வு செய்வாள்? நாம் இப்போதே தெரிந்து கொள்வோம். அஹாடி, இப்படியான அழகான சிறிய இதயம். இவ்வளவு சாதாரணமான சாண்ட்விச் என்னவாக இருக்கிறது? இது மிகவும் அசிங்கமான சுவை. அது நகங்கள். யார் இதை? இருக்கிறாள். அது அற்புதமான சாக்லேட் இதயம். எவ்வளவு ருசியானது. என்னை ஒரு இனிப்பு சாண்ட்விச் பிடிக்கும். தெரியே, இந்த சாண்ட்விச் சாதாரணமாக தோன்றுகிறது. நாம் இதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாரிடமிருந்தும் சிறந்தது. நான் இதை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஆமா தாத்தா, நான் கழிவினி என்று இருக்கிறேனா?